உன்னதமான தமிழ் உறவுகளுக்கு டாக்டர் சுகந்தியின் அன்பு வணக்கம். டாக்டர் சுகந்தி ஸ்பீக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முந்தைய வீடியோக்களை பார்த்து உற்சாகப்படுத்திய, வாழ்த்திய, விமர்சித்த உள்ளங்களுக்கு என்னோட நன்றி. வெயிலோடு உறவாடி, வெயிலோடு விளையாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே இன்னும் ஒரு பழைய பாடல். இதை கேட்கும்போது நீங்க சொல்றது புரியுது. அது அந்த காலம். இப்ப கொடுத்துற வெயில நம்மளால வெளியவே போக முடியாது. அப்புறம் எங்க விளையாடுறது? ஏன் இந்த மாதிரி இப்போ நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்றோம், இந்த வருஷம் வெப்பம் அதிகமா இருக்கு, முந்தைய வருடத்தை விட இந்த வருடம் வெப்பம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம். இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நம்ம பூமி வெப்பமாதல், குளோபல் வார்மிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பூமி கடந்த 200 ஆண்டுகள்ல 1.1 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருக்குன்றாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சூரியனோட கதிர்கள் நம்ம பூமியோட மேல் பரப்புல இருந்து திருப்பி அனுப்பப்படுது, இன்ஃப்ராரெட் ரேஸ் எல்லாம். ஆனா பசுங்குடில் வாயுக்கள், கிரீன் ஹவுஸ் கேசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. அந்த அது அந்த பசுமை வாயுக்கள் அந்த ஹீட்டை வெப்பத்தை அது உறிஞ்சிக்கிட்டு மறுபடியும் வருது. அது வெளியே போக விடாம தடுத்துடுது, மறுபடியும் பூமிக்கே வருது. அப்ப இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடுலாம் அதிகமாகிறதுக்கு காரணம் தொழில் புரட்சி, இந்த ஃபேக்டரியிலிருந்து வர வாயுக்கள், நம்ம உபயோகப்படுத்துகிற வாகனங்களிலிருந்து வர வாயுக்கள், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஏசி, ஃப்ரிட்ஜு. ஆனால் இப்போ ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேற கேஸ் உபயோகப்படுத்துறதால அதனோட கம்மியாக இருக்குது. ஆனால் அந்த மாசு அதிகரிக்கிறதால தான் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகுது. கார்பன் டை ஆக்சைடு தான் அதுக்கு முக்கிய காரணம். இந்த கார்பன் டை ஆக்சைடு நாம கார்பன் டை ஆக்சைடை வெளியேறோம். ஆனால் மரங்கள், காடுகளில் இருக்க மரங்கள் அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு அது பதிலுக்கு ஒளிச்சேர்க்கை மூலமாக ஆக்சிஜனை வெளியிடுது. இன்னொன்று கார்பன் டை ஆக்சைடு கடல்ல கலந்தாகணும். கடல்ல கார்பன் டை ஆக்சைடு கலக்கும்போது கடல் நீரோட அமிலத்தன்மை அதிகமாகி அங்க கடல் வாழ் உயிரினங்களுக்கும் அது பாதிப்பை ஏற்படுத்துது. இப்போ பூமியில இப்போ வெப்பம் அதிகமாகனா உங்களுக்கே தெரியும், நம்ம இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டிட்டோம். அப்ப நமக்கு ஆக்சிஜன் எங்க இருந்து வரும்? கொரோனாவுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆக்சிஜன்ற வார்த்தையை பத்தியே தெரியும். ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன பாதிப்புகள் வரும்னு தெரியும். ஒரு சின்ன கதை. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துக்கு ஒரு பெரியவர் வந்தாரு. அந்த ஒரு அம்மா எல்லாரும் போய் ஆசீர்வாதம் பார்க்கும்போது ஒரு அம்மாவும் தன்னோட பிள்ளையை கூட்டிட்டு போனாங்க. அந்த பெரியவர்கிட்ட சொன்னாங்க, எனக்கு ஜாதகப்படி உனக்கு ஆயுசு கம்மின்றாங்க, எனக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும், எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளை அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, அவனை பார்த்துட்டு, நீ ஒரு வேலை செய், உங்க வீட்டுக்கு பக்கத்துல இடம் இருந்தா ஒரு சின்ன குளம் மாதிரி விட்டு கொஞ்சம் 2 மரம் வை, சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும்னு சொல்லி அனுப்புறாரு. அவனும் அந்த சுவாமிஜி பேச்சுப்படி என்ன பண்றான், ஒரு சின்ன குளம் வெட்டுறான், மரம் வைக்கிறான். அப்போ கொஞ்ச நாள் தண்ணி வந்த உடனே என்ன ஆகுது, அந்த வழியா போற ஆடு மாடு எல்லாமே தண்ணியை குடிக்குது. அந்த தண்ணியை மக்களும் அதை உபயோகப்படுத்துறாங்க. ஒரு 10 வருடங்கள் கழித்து அந்த சுவாமிஜி வரும்போது அவன் வீட்டை சுத்தியே ரொம்ப பசுமையா இருக்கு. அவன் ரொம்ப நல்லா இருக்கான், கல்யாணம் ஆகி அவனோட பிள்ளைங்களோட. அப்போ அவன் சொல்றான், நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு. நீங்க நம்ம பழைய நம்ம முன்னாடி படிக்கும்போது வரலாற்று படிச்சிருப்பீங்க, எல்லா அரசர்களுமே சாலை அமைச்சார், சாலை ஓரம் மரங்களை நட்டாரு, குளம் வெட்டினாரு, சத்திரம் கட்டினாரு. அது எல்லா அரசர்களுக்குமே இருக்கும். நம்ம குளம் வெட்ட வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம வீட்டுக்கு வெளியவோ மாடியிலையோ ஒரு சின்ன தொட்டியில தண்ணி வச்சா போதும். நமக்கு மட்டும் தண்ணி தாகம் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும் தண்ணி தாகம் தான். இப்போ இந்த வெப்பம் அதிகமாகும் போது நமக்கு என்ன பாதிப்புகள் வரும்? ஏன்னா ஒவ்வொரு முறையும் கோடையில வெப்பம் அதிகமாகிறதால வறட்சி, தண்ணிக்காக ஒரு பக்கம் அலையிறோம், நமக்கு காற்று இல்லாம வேற அலையிறோம். அப்போ அந்த வெப்பத்துல தான் நம்மளை எப்படி பாதுகாத்துக்க போறோம்? வெப்பம் அதிகமானா நீங்க ரோடோரம் வேலை செய்யறவங்க, கட்டிட பணியாளர்கள், இல்ல தூய்மை பணியாளர்கள், இல்ல நாம எப்போவாது வெளியே போனா நம்ம என்ன பாக்குறோம், கொஞ்ச நேரம் வெயில்ல போயிட்டு வந்தாலே நமக்கு தலைவலி வருது, தலை சுத்தல், மயக்கம் வருது. இது வெப்ப சோர்வுன்னு சொல்றோம். இந்த வெப்ப சோர்வுக்கு ஒரு நிழலான இடத்துல போய் கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எலக்ட்ரால் கலந்த தண்ணியை குடிச்சோம்னா, இளநீர் அந்த மாதிரி ஏதாவது குடிச்சோம்னா நம்ம அதுல இருந்து உடனே சரியாயிடும். ஆனா இது ஒரு ஆரம்ப நிலை. இந்த தலை சுத்தல், மயக்கம், வாந்தி எல்லாம் வரும்போது படபடப்பாகும், நம்மளுடைய சுவாசம் அதிகரிக்கும். அது நம்ம அந்த மாதிரி நிலையில நம்ம மருத்துவரை தான் பார்க்க வேணும். இதில் விட ஒரு ஆபத்தான நிலை இருக்குது. நம்ம உடம்புல இந்த வெயில் எல்லாம் இந்த எவ்வளோ வெப்பம் இருந்தாலும் நம்ம மூளையில ஹைப்போதலாமஸ் இருக்கு. அதுல அந்த தெர்மோ ரெகுலேட்டரி சிஸ்டம் ஒன்று இருக்கு, ஒரு சென்டர் இருக்கு. நீங்க உடம்புல குளிர்ச்சி அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடம்புல இருக்க தோல்ல இருக்க ரத்த குழாய்கள்லாம் சுருங்கும். நம்ம உடல் உதிர ஆரம்பிக்கும். குளிர்ல உதிருது இல்லையா? உதிரின உடனே என்ன ஆகும், நம்ம மறுபடியும் அந்த நம்ம உடம்பு அதுக்கு சரி பண்ணிக்கும். அதே போல வெப்பத்துல என்ன ஆகும், தோல்ல இருக்க ரத்த குழாய்கள் விரிவடைகிறதால வியர்வை மூலமா தண்ணியும் உப்பு சத்தும் வெளியே வரும். அந்த வியர்வை நம்ம உடம்பு குளிர்விக்கும். அந்த குளிர் நமக்கும் அந்த வெப்ப சூடு தனியும். ஆனா இப்ப ஒண்ணு சொல்றாங்க, ஈரப்பத வெப்பம்ன்றாங்க. நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் ஈரப்பத வெப்பம்ன்றது என்னன்னா, இப்ப நீங்களே தெரிஞ்சுக்கணும், நம்ம பகல் ஃபுல்லா ரொம்ப சூடா இருந்தா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னு. என்னன்னா காத்துல ஒரு ஈரப்பதம் இருக்கும், நம்ம உடம்புல இருந்து வேர்வை வராது. அப்ப என்ன ஆகுனா உடம்போட வெப்பநிலை
அதிகரிக்கும். 98.6 ஃபாரன்ஹீட். இப்போ இதை தாண்டும் போது தான் நம்ம வந்து ஃபீவர் சொல்கிறோம். அது 37 டிகிரி செல்சியஸ் சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் போலூர், வேலூர், திருவண்ணாமலை பார்த்தோம்னா ஒரு வேடிக்கையாக ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு வந்து வெப்பம், அதிக வெப்பம், அதீத வெப்பம், அதுதான் நம்மளோட கிளைமேட் கண்டிஷன். நமக்கு வந்து 4 நாள் மழை பெஞ்சால் நம்மளால் தாங்க முடியாது. இந்த வெப்பத்தை கூட சமாளிச்சிருவோம் நம்ம. நம்ம உடம்புல வந்து அந்த மாதிரி ஒரு ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கும்போது ரொம்ப நேரம் நம்ம வெயிலில் வேலை செஞ்சோம்னா என்ன ஆகுன்னா ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு ஒன்று சொல்கிறோம். இதான் வந்து உயிரையே பாதிக்கக்கூடியது. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தால் என்ன ஆகுன்னா, நம்ம ரொம்ப அதிக நேரம் வெயிலில் இருந்தோம்னா அந்த வேர்வை வெளியாகிறதும் வந்து நம்ம உடம்புல நீர் சத்து குறைஞ்சோடனே வேர்வை வெளியாகிறதும் நின்று போயிடும். அப்போ நம்ம உடம்பு வந்து வறட்சி ஆகிடும், தோள்கள் வறட்சி ஆகிடும். நம்ம கை காலில் இருக்க தசைகள்லாம் பிடிப்பாயிடும், கிராம்ப்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி பிடிப்பாயிடும். மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். சில சமயம் வந்து அந்த மூளையில் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா ஃபிட்ஸ் வரலாமா அவங்களுக்கு. அவங்க வந்து மயக்க நிலைமைக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்காது. இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப வயசானவங்களையும், சின்ன குழந்தைங்களையும், கர்ப்பிணி தாய்மார்களையும், சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு, ரத்த கொதிப்பு இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்தோடனே நம்ம ரோட்டில் யாராவது மயங்கி கிடவரை பார்த்தோம்னா முதல்ல ஃபோட்டோ எடுக்கிறத விட்டுட்டு அவரை வந்து முதல்ல வந்து ஒரு நிழலான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி இந்த அதிகமான வெப்பநிலையில் பாதிக்கப்பட்டவங்க உடனே நீ வந்து மருத்துவமனையில் சேர்க்க வேண்டியிருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்காக நம்ம வந்து நரம்பு மூலமாக, சிரை மூலமாக ஐவி பிளேட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து தான் அவங்கள சரி பண்ண முடியும். இது வந்து ரொம்ப பாதிப்பான விஷயம். அடுத்து இந்த வெயிலால் நமக்கு வந்து இன்னும் ஒரு வெளிப்புற சூடு ஒன்று இருக்குது. இது வந்து வெளிப்புற சூடு. நம்மளுடைய உடல் சூடு அதிகமானால் என்ன ஆகும்னா, நம்ம பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு வரும், இந்த பைல்ஸ் தொந்தரவு அதிகரிக்கும், மோஷன் போகிற இடத்துலையும் எரிச்சல் உண்டாகும், சிறுநீர் கழிக்கிற இடத்துலையும் எரிச்சல் வரும், சிறுநீர் வந்து தொற்று எல்லாம் வந்து அதிகமாக காணப்படும். என்னென்னா நம்ம தண்ணி வேர்வையாக வெளியாகிறதால சிறுநீரோட அடர்த்தி அதிகமாகி குறைவாகும், மஞ்சள் கலரில் போக ஆரம்பிக்கும். இதோட நமக்கு வந்து யூரின் போகிற இடத்துல எரிச்சல், வலி அந்த மாதிரி தொந்தரவு வரும். மோஷன் போகிற இடத்துல இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அந்த உடல் ஃபுல்லாகவே நமக்கு வந்து உடல் முழுவதுமே வறண்டு போயிடும். இந்த வேர்வையினால் தோலில் வந்து கிருமி தொற்று உண்டாகி வேனல் கட்டிகள் வரலாம், வேர்க்கூறு நிறைய ஆகும், இந்த சிரங்கு, பூஞ்சை தொற்று அந்த மாதிரி வந்து நம்ம தோலில் நிறைய கிருமிகள் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து தண்ணி வசதி இருக்கவங்க ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கலாம். நீங்கள் குளிக்கிறது மூலம்தான் உங்களோட உடம்பு சூடு வந்து குறையும். தண்ணி வந்து நிறைய குடிக்கணும். தண்ணி வந்து வழக்கமாக நமக்கு ஒரு நாளைக்கு 2 லிட்டர் தண்ணி போதும்னு சொன்னோம்னாலும் கோடை காலத்தில் இன்னும் அதிகமாக நம்ம குடிக்க வேணும். தண்ணி நம்ம வெளியேருந்து வந்தோடனே என்ன பண்ணுறோம், ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு பாட்டில் ஐஸ் வாட்டர் எடுத்து நம்ம ஃபுல்லாக குடிக்கிறோம். குடித்து முடிச்சுட்டு என்ன சொல்கிறோம், தாகம் அடங்கவே இல்லை எனக்குன்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து நம்ம ஒரு காஃபியோ டீயோ என்ன பண்ணுவோம், சூடாக இருக்கும்போது அதை வாயில் வச்சு பொறுக்கிற சூடில் ஊதி தான் குடிப்போம். ஆனால் நீங்கள் ஒரு ஐஸ் பேக்கை கையில் வச்சுருந்தா எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணியை வயிற்றுக்கு அனுப்பும்போது உங்கள் வயிறு வந்து ஒரு ஐஸ் பை மாதிரி ஆகிடும். அப்போ என்ன ஆகும், நம்ம உடம்புக்கு தெரியாது, அது இன்னும் வந்து அதிகமான சூட்டை கிளப்போம். அதனால தான் நீங்கள் எவ்வளோ கூல்ட்ரிங்க்ஸோ சில்லுன்னு தண்ணியோ குடித்தாலும் உங்களோட தாகம் வந்து அடங்காது. நீங்கள் அந்த தாகம் அடங்கணும்னா உங்களுக்கு வந்து பழச்சாறுகள் குடிக்கலாம். இளநீரில் வந்து பொட்டாசியம் இருக்குது, அது நீரிழப்பை சரி கட்டும். இளநீர் குடிக்கலாம். பழச்சாறுகள், தண்ணி, எலக்ட்ரோலைட்ஸ் கலந்த தண்ணியை குடிக்கலாம் நிறைய. அதை விட ரொம்ப முக்கியமானது எலுமிச்சை ஜூஸு, மோர். இதை வந்து உடம்பை குளிர் வைக்கிறதுக்கு இதுதான் வந்து ஒரு நல்ல வழி. அடுத்தது வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய பரவுற வியாதி வந்து காலரா, டைஃபாய்டு, வயிற்றுப்போக்கு, இது எல்லாமே வந்து சுகாதாரமற்ற உணவுகளை சாப்பிட்றதால மட்டும்தான் வருது. அடுத்தது வந்து ரொம்ப காரமான பொரிச்ச உணவுகள், அதெல்லாம் வந்து இந்த வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடாது. குளிர்காலத்தை விட வெயில் காலத்தில் தான் குழந்தைங்களுக்கு அதிகம் சளி பிடிக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, நாம் வாங்கி கொடுக்குற சுகாதாரமற்ற முறையில் இருக்கிற ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். முக்கியமாக இந்த 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த வெயிலால் வந்து பகல் ஃபுல்லாக குழந்தை வந்து பகல் முழுதுமே ரொம்ப சோர்வாக இருக்கும், பாலும் குடிக்காது. நம்ம வந்து அதை ஜுரம்னு நினச்சிட்டு நீங்கள் ஜுரம் மருந்து மட்டுமே போட்டுகிட்டு இருக்கக்கூடாது. அந்த குழந்தைங்களுக்கு தேவை வந்து மதிய நேரத்தில் நீங்கள் வந்து ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி ஆறின தண்ணியை கொடுக்கலாம். வெந்நீர் ஆற வச்சு உடம்பை துடைக்கலாம். இந்த வெயில் காலம் வந்து நம்ம ரொம்ப பக்குவமாக இருந்தோம்னாலே இந்த கோடையிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். நம்ம உடம்பை எப்போவுமே வந்து நல்ல நீர் சத்தோடு இருக்கிறது தான் அதுக்கு வந்து ஒரே வழி.
நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி இயங்காது இந்த உடலும். அந்த நீரை நாம் எப்படி குடிக்கணும், எப்படி அதை உபயோகப்படுத்தணுன்ற இது அடுத்த இதில் நம்ம சிந்திக்கலாம். இந்த டாக்டர் சுகந்தி ஸ்பீக்ஸ் இந்த வீடியோ மூலம் உங்களோட சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்.